யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்துல 54ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவனும். ஐயா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணினா அதுக்கு அவர் இறைச்சியோ அவர் ரத்தத்தை வாங்கி குடிக்க திரும்பி குடிக்கிறது இல்லை. அது ஞானார்த்தமாய் சொல்லுகிறேன். அதாவது அவருடைய மாம்சம் வார்த்தை, அவருடைய ரத்தம் வார்த்தை. மாம்சத்தின் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது. தேவன் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அந்த மாம்சம் நம்மை போல உலகத்துக்கு வெளிப்பட்டது. ஆகவே அவர் கடைசியிலே தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய ரத்தத்தை நமக்கு கொடுக்க காரணம் என்ன? அவர் ரத்தத்தில் இருந்த சுவாவம் என் ரத்தத்துக்குள் வர வேண்டும். அவர் மாம்சத்திற்கு என் மாம்சத்தில் காணப்பட வேண்டும். இயேசு வாயில வஞ்சனை இல்லை, எந்த விதமான இல்லை, எந்த கெட்ட பழக்கம் இல்லை. அவர் சுத்தமா வாழ்ந்து காமிச்சாரு. என்னை போல் ஆண்கள் சொன்னாரு. ஒரே நாளாக முடியாது. அதுக்குதான் பிரயாசப்படுவோம். அதுல 47ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். முடிவாக சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 17ஆம் வசனம் படிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பற்றி அவர் அப்போஸ்தலர் தெளிவாக குறிப்பிடுகிறார். 17 பாருங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும். இயேசுவை அறிவதற்கு முன்பு நாங்கள் சாமியும் கும்பிட்டோம், கோயிலுக்கும் போனோம், மழையிலே ஏறினோம், தண்ணீரிலே முழுகிறோம். ஆனா பாவத்தை செய்யும். அப்ப முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்த போது இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு இயேசு ஏற்றுக்கொண்டவுடனே இயேசுவின் சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள். பிறக்கும் பொழுது எந்த பொடியினும் ஒரு கையில சிகரெட் பாக்கெட்டும் ஒரு கையில தீப்பட்டி வச்சுக்கிட்டு பிறக்கல. எந்த அம்மாவும் சாட்சி சொல்ல மாட்டாங்க. எந்த மகனும் பிறக்கும் போது பாட்டிலோட பிறக்கல. ஏன்னா நம்ம தான் ஒப்பு கொடுத்தோம். என் மகன் நல்லா வந்தா, நல்ல சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல பையன். கல்லூரிக்கு போகும்போது அவரால் தான் ஒப்பு கொடுத்தேன். போதை மருந்து சாப்பிடணும்னு அவரால் தான் ஒப்பு கொடுத்தேன். அதனால அவராக ஒப்பு கொடுத்ததை அவரே விட வரைக்கும் நாங்கள் ஜெபம். எவனும் சாதாரண ஜெபம் இல்லை. உயிரை போக்கிக் கொள்ளக்கூடிய வகையில எல்லாம் ஜெபிச்சோம். நாங்கள் அவருக்கு தெரியாது, அவருக்கு பின்னால்தான் தெரியும் நாங்களால எவ்வளவு அழிஞ்சு ஜெபிச்சோம். அப்படி அவராகவே தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி நாம் பாவத்துக்கு அர்ப்பணித்தோமோ அதை தூக்கி தேவனுக்கு அடிமையாய் ஒப்புக்கொடுங்கள். அது போல நீங்கள் அவைகளை நீங்கள் இப்பொழுது நீதியை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்திலே நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்ற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவர்களின் முடிவு மாறி. நான் ஒரு நாள் பஸ்ல போகக்குள்ள எனக்கு முன்னால உட்கார்ந்திருந்த ஒரு ஆள் சிகரெட் பத்தது புகைப்பிடிச்சார். கண்டக்டர் போட்டு சொன்ன பாருங்க, போகப்படுகிறாரு,
பசுக்களை பிடிக்கக்கூடாதுன்னு போட்டுருக்கு. அவர் என்ன போய் கண்ணு கேட்டேன், கையா போக பிடிக்கிறேன், நான் எங்க பிடிக்கிறேன், விட்டுட்டு தானே இருக்கிறேன். அவருக்கு ஒரு ஜாலியா சொல்றாராம். அவர் சொன்னாரு அப்படின்னு நான் கீழே இறங்கியிருந்தாரு. கடைசியில் அவர் போட்ட சிகரெட் பெருக்கி பிடிச்சாரு. அப்போ நான் உட்காந்துக்கிட்டு யோசித்து பார்த்தேன், நானும் தானே இப்படி ஒரு நாள் செய்தேன். நானும் தானே பஸ்ல போச்சு இப்படி போக பிடிச்சிட்டு கேட்ட ஏதாவது வரமா பதில் சொல்லி கலக்கம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னால சொல்றேன், அப்போ செய்யணும் வெக்கமா தெரியும். நான் செய்த பாவத்தை திரும்பி நினைச்சு பார்த்தா நாமா செஞ்சிட்டோம், வெக்கமா தெரியுது. அந்த காலத்திலே ஒருவேளை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாமல் நான் மரித்திருந்தால் எனக்கு என்ன முடிவு? மரணம். மரணம் 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 ஒன்றுதான் அந்த முடிவு. மரணம் தான். என்ன சொல்றாரு, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்ற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அந்த பலனின் முடிவு மரணமே. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டுட்டோம். இப்ப நமக்கு என்ன முடிவு? எல்லாம் சொல்லுங்க, யோசித்து சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க சரியா வசனத்தை படிக்கல. 22 வசனம் படிங்க. 22 படிங்க. நீங்கள் பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவுதான் நித்திய விஷயம். யார் இயேசு ஏற்றுக்கொண்டாலும் பரலோகம் போக முடியாது. பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடைய பூர்ணப்படுத்த வேண்டும். அக்கிரமத்துக்கு அடிமையை ஒப்பு கொடுத்த அவயவங்கள் இப்பொழுது அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். பரிசுத்தமானதை நடப்பிக்க வேண்டும். இந்த உதவி கேவலமான கதை ஊத பாட்டுகளை பாடிக்கொண்டிருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கு ஆண்டவரை பற்றி தான் பாட முடியும். இந்த கண்கள் கேவலமான காட்சிகளை ரசித்து பார்த்ததை இன்னைக்கு அதை பார்க்க முடியாது. ஒரு ஸ்திரீ பயங்கரமான விபச்சார பாவம் செய்த ஸ்திரீ ஆனவங்க ரட்சிப்பட்டார். ஆனவங்க ரட்சித்தார், மரணத்தை ரட்சித்தாங்க. என்ன செய்தா? கடைசியில இயேசு தன் அன்பை காட்டும்படிக்கு அவள் இயேசுவின் பாதங்களை தன் கண்களின் நீரினாலே கழுவினாள். She washed his feet with the tears. சும்மா தொடச்சு விடல, washed. எல்லாம் கழுவினா. அப்ப எவ்வளவு கண்ணீர் வந்திருக்கும். என்ன நினைச்சு வச்சிருப்பா? கேவலமான பார்வை பார்த்த இந்த கண்கள் இனி இயேசுவின் பாதத்துக்கு சமர்ப்பணம். அது உதடுகளினால் ஓயாமல் முத்தம் செய்தார். எத்தனையோ மக்களை முத்தம் செய்து நான் சம்பாதிச்சேனே, ஊத்த வாழ்க்கை வாழ்ந்தனே, இனி இந்த உதடுகள் இயேசுவின் பாதத்தை தான் முத்தம் செய்யும். தன் தலைமுடியினாலே தன் கையெழுத்தை அவங்களுக்கு ரொம்ப விசேஷமானதுங்க. பாடிலாம் பாடி சென்டெல்லாம் போட்டு பாடி கிரீம் போட்டு நம்ம என்ன செய்யறோம். அந்த மகள் சொல்றா, ஐயா நான் இதெல்லாம் போட்டு திரும்புற மயக்கிறேன், தெருவில் நடந்து போனா திரும்பி பார்க்கற மாதிரி நல்ல நிறைய மனம், எல்லாம் ஞான மனம் வாசனத்தை எல்லாம் பூசிட்டு போனேன். இப்போ இந்த தைலம் எனக்கு வேண்டாம், இயேசுவின் பாதத்திலே இருக்க. வெளியேறப்பட்ட நடனத்தை இயேசு கோப்பப்படுத்தாள். அதை தன் தலைமுடியினாலே நினைத்தார். என் கையில தொடச்சிருக்கலாம், ஒரு துணியில தொடச்சிருக்கலாம். ஏன் தலைமுடி? ஒரு ஸ்திரீக்கு மகிமை ஒரு தலைமுடி. அந்த ஸ்திரீ தன் தலைமுடி தன் மகிமையை கிறிஸ்துவின் பாதத்திலே அர்ப்பணம் செய்தார். முன்பு நீங்கள் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அதே அவயவங்களை இன்னைக்கு பரிசுத்த உழவுகளை நடப்பிக்கும்படிக்கு உடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது மாறுதல், கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரணும். எப்படி? ரோமர் 12:2 வாசிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. இப்ப இதுதாங்க நாட்டுல, இதுதாங்க ஃபேஷன் அப்படின்னு அடிக்கடி மாறக்கூடாது. எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நாடு ஓடும்போது நடுவுல ஓடக்கூடாது, ஊர் ஓடும்போது ஒத்த வாக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் அவருடைய பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மகிழ்வு. எனக்கு 5 பெண் பிள்ளைகள் உண்டு. அவங்க வளர்ந்து போது ஒரு நாள் கேட்டாங்க, அப்பா நாங்க முழுசா நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு பாக்குறதுக்கு ஒரு பெரிய கண்ணாடி பீரோல வச்சுக்கோன்னு கேட்டாங்க. பிள்ளைகள் பார்த்தா அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தேன்.
சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கண்ணாடி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். ஓடிச்சு எல்லாம் ஓடி ஓடி போய் பார்த்து வந்தது. ஏன் அப்படி எழுதி வச்சுக்க? நான் வேற ஒன்றும் தப்பா எழுதி இல்லை, உன் அலங்காரம் கர்த்தருக்கு பிரியமான்னு எழுதி வச்சேன், வேற ஒண்ணும் எழுதல. நான் அலங்காரம் பண்ணு வேணான்னு சொல்லல, கர்த்தருக்கு தெரியுமா. அது விசேஷமா சபைக்கு வரும்போது ஒரு கோட் ஆஃப் ட்ரெஸ் தெரியுமா வந்து. சில வாலிபர்கள் இந்த காலத்துல பாதி மார்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க, மேல துணி கூட போடாம. கண்டிக்க வீட்டுல தவறு. நாளைக்கு வரும்போது ஒரு நடையை மட்டுமல்ல உடையையும் காத்துப்படி. மற்ற எல்லா பண்ணும் பரிசுத்தம் கண்ணா அவங்கள பார்க்காது. மற்றவங்க ஏன் என்ன பார்க்கணும்? பார்க்குற மாதிரி வரைங்க. சில பேர் போன் கட்டிங், நியூ கட்டிங், டீ கட்டிங் இந்த மாதிரிலாம் வச்சு உடம்புல காத்துப்படணும்னு சொல்லி சன்னல்கள் கதவுகள் எல்லாம் வச்சு இப்படிலாம் போட்டுட்டு வயிற்றுக்கு காத்துக்குன்னு சொல்லி கீழே கட்டி பாதி வைத்த காத்துக்கிட்டு தொழில் வர்றாங்க. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் என் தொப்பலெல்லாம் காட்டிக்கொண்டு போகிறேன், உனக்கு பிரியவான். ஆமாங்களே, உன் தொப்பலை எல்லாரும் பார்க்கட்டும், எனக்கு ரொம்ப பெரிய ஆண்டவர் சொன்னாங்க கட்டிட்டு வாங்க வேணாம். என்னைக்காக செய்யணும்னு போட்டிருக்கிறேன். அப்போ நித்திய ஜீவன் என்பது சும்மா டிக்கெட் வாங்கிட்டு போற இடம் இல்லை. அது பரிசுத்தமாகுதலின் முடிவுதான் நித்திய ஜீவன். அவருடைய பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தம் என்று சொல்வது நடையிலே, உடையிலே, பார்வையிலே, வார்த்தையிலே, சகலவற்றின் குணத்திலே காண்பாதான். குணம் மாறாதவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நீ சொந்த ஜென்ம சுவாபம் வரைய வேண்டும். உலகத்தாரை போல நான் வேஷம் போடக்கூடாது, உலகத்தாரை போல நான் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ட்ரெஸ் வேணும். ஆண்டவரே ட்ரெஸ் தைச்சு கொடுத்தேன், மறைக்க வேண்டிய பாகத்தெல்லாம் மறைச்சு திக்கா தோல்ல தைச்சு கொடுத்தேன். ஒருவேளை குளிர் நாட்டுக்கு தோல் நல்லா இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? காத்தே உள்ள போகாம தோல் உடைய போட்டுட்டாங்க, பொழுது எல்லாம் ஓட்டு வச்சுட்டோம். நம்ம கற்பனை வேண்டாங்க, கொஞ்சம் மாறுதல் காட்டுங்க. அதுல கர்த்தருடைய பிரசத்துல வரும்போது கர்த்தர் உங்களை காண்கிறார். எல்லா கண்களும் உங்களை பரிசுத்தமா பார்க்காது. அவர்கள் கண்கள் உங்களை மேய விடாதபடி காத்துக் கொள்ளுங்கள். அந்த கண்கள் பார்க்கும் பொழுது கண்களினாலே உங்களோடு விபச்சாரம் பண்ணுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பார்வையினால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே ஏற்கனவே அவளோடு விபச்சாரம் பண்ணியாயிற்று. உங்கள் பரிசுத்தத்தின் குறைவுகளுக்கு பங்கம் வராதபடிக்கு நடைமுறை பாவனையில, பேச்சில அதெல்லாம் ரொம்ப ஒழிக்கும். ஊர்ல கலாச்சாரத்துல வயதுக்கு வந்த பிள்ளைகளை பலமா சிரிக்க விட மாட்டாங்க, தெரியுமா? நம்ம அம்மா பாட்டி பலமா கூட சிரிக்க மாட்டாங்க. கெட்ட பிள்ளை சிரிச்சா அது பழமொழி இருக்குது, தெரியுமா அவளுக்கு? புகையில விரிஞ்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சுப்பாங்க. அதெல்லாம் அந்த பைபிள்ல விழுந்தாங்க. ஒரு கன்னிஸ்ட் எப்படி வாழணும், ஒரு வாலிபன் எப்படி கற்புடன் வாழணும், இதெல்லாம் பைபிள்ல இருந்தாலும் இல்லை. இதெல்லாம் ஒழிக்காம நம்ம நித்திய ஜீவனை பத்தி கனவு காண முடியாது. எனவே நான் மரித்தால் அது முன்னால செய்ய வேண்டியதெல்லாம் செய்யும். வசனத்தை கேட்கணும், அதை ஆராய்ந்து பார்க்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆராய்ந்து பார்க்காததுனாலே இன்னைக்கு மோசமான உபதேசங்கள்லாம் வருது. இந்த பைபிளை நீங்க தெளிவா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாட்சிகள் உங்களை கலக்க முடியாது, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உங்களை மாற்ற முடியாது, மரபான் சபை உங்களை மாற்ற முடியாது, எந்த ஒரு உபதேசமும் உங்களை மாற்ற முடியாது. நீங்கள் வசனத்துல தெளிவாக இருந்தால் உங்கள்கிட்ட யாரும் வந்து ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. ஒரு முஸ்லீமோ ஒரு இந்துவோ யாரோ எப்படிப்பட்டவர்களோ இந்த வசனத்துல தெளிவோடு இருக்கும் பொழுது இந்த வசனம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது.